சென்னையில் புறநகர் ரயில் சேவையானது குறைக்கப்பட்டிருக்கிறது. பெஞ்சல் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் புறநகர் ரயில் சேவை குறைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் புறநகர் ரயில் சேவையானது குறைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு தொடங்கி தற்போது வரை கனமழை பெய்து வரும் நிலையில் சென்னையில் புறநகர் ரயில் சேவையானது குறைக்கப்பட்டிருக்கிறது. கனமழை நீடித்து வருவதால் புறநகர் மின்சார ரயில்களின் சேவையை குறைத்து தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. பெஞ்சல் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் புறநகர் ரயில் சேவைகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. கனமழை நீடித்து வருவதால் புறநகர் மின்சார ரயில்களின் சேவையை குறைத்து தெற்கு ரயில்வேயானது இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. நேற்று இரவு தொடங்கி தற்போது வரை கனமழை பெய்து வரும் நிலையில் சென்னையில் புறநகர் ரயில் சேவைகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. பெஞ்சல் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் புறநகர் ரயில் சேவை குறைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். புயல் காரணமாக சென்னையில் புறநகர் மின்சார சேவைகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. புறநகர் மின்சார ரயில்கள் சென்னையில் இயக்கப்படுவதற்கான அந்த நேர இடைவெளி அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. வழக்கமான அளவை காட்டிலும் குறைவான அளவிலேயே புறநகர் மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என்கின்ற அறிவிப்பினை தெற்கு ரயில்வே சென்னை மண்டலம் தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். சென்னையை பொறுத்தவரை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து தாம்பரம், செங்கல்பட்டு வழியாக காஞ்சிபுரம், திருமால்பூர் வரையும், கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து மற்றொரு வழியாக பறக்கும் ரயில்கள் வேளச்சேரியை நோக்கியும், மேலும் அரக்கோணம், திருவள்ளூர், திருத்தணி உள்ளிட்ட நகரங்களுக்கும் இயக்கப்படுகின்றன. அதே போன்று கும்மிடிப்பூண்டி மார்க்கத்திலும் ரயில்கள் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படுகின்றன. இந்த நிலையில்தான் கனமழை காரணமாக பயணிகளுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மின்சார ரயில்கள் மறு அறிவிப்பு வெளியாகும் வரையில் இன்று குறைவாகவே இயக்கப்படும் என்கின்ற அறிவிப்பினை தற்பொழுது தெற்கு ரயில்வே தரப்பில் வெளியிட்டிருக்கின்றார்கள். புயலின் தாக்கம் தீவிரமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக புயல் கரையேறக்கூடிய இடம் தொடர்பாக இன்னும் இறுதி முடிவு எட்டப்படவில்லை. வானிலை ஆய்வு மையம் தரப்பில் புதுச்சேரிக்கு மேலாக அது கரையேறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். கடந்த ஒரு மணி நேரமாக சென்னையில் மழையின் தாக்கம் அதிகரித்திருக்கின்றது. காற்றின் தன்மையும் சற்று